லிங்க வடிவில் அருள்பாலிக்கும் பொய்யாமொழி விநாயகர். திண்டிவனத்தை அடுத்த தீவனூரில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற பொய்யாமொழி விநாயகர் கோவில். இங்குள்ள விநாயகர் மற்ற ஆலயங்களில் வீற்றிருக்கும் விநாயகரின் வடிவத்தில் இருந்து மாறுபட்டு விசேஷமான லிங்க வடிவில் காட்சியளிக்கிறார். இந்த ஆலயத்தின் சிறப்பையும் அற்புதத்தையும் பற்றி இங்கு பார்ப்போம். தலவரலாறு. பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஆலயத்திற்கு அருகே ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் நெல் குத்துவதற்காக கல் தேடிக் கொண்டிருந்தனர். அப்போது யானைத்தலை உருவம் பதிந்தது போன்ற கல் ஒன்று தென்பட்டது. பார்ப்பதற்கு விநாயகர் போன்று இருந்ததால் அந்த கல்லையை விநாயகராக கருதி பிரதிஷ்டை செய்து வழிபட ஆரம்பித்தனர். இதன் காரணமாகவே இந்த விநாயகருக்கு நெல்குத்தி விநாயகர் என்ற பெயரும் ஏற்பட்டது. ஒருமுறை மிளகு வியாபாரி ஒருவர் மிளகு மூட்டைகளை மாட்டு வண்டியில் ஏற்றிக்கொண்டு இக்கோவில் வழியாக சென்றுள்ளார். அப்போது கோவிலில் பொங்கல் நைவேத்தியம் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருந்தது. கோவில் பணியாளர்கள் மிளகு வியாபாரியிடம் நைவேத்தியத்திற்காக கொஞ்சம் மிளகு கேட்டுள்ளனர். அதற்கு அவர் மூட்டையில் உளுந்துதான் இருக்கிறது, மிளகு இல்லை என்று பொய் சொல்லிவிட்டு போய்விட்டார். பிறகு அந்த வியாபாரி ஊரிலிருந்து சந்தைக்கு சென்று மூட்டையை திறந்து பார்த்தார். அப்போது மூட்டையில் மிளகுக்கு பதிலாக உளுந்து இருப்பதைக் கண்டு அதிர்ந்து போனார். எப்படி மிளகு உளுந்தாக மாறியது என்று யோசித்த போதுதான் அவருக்கு கோவில் பணியாளரிடம் பொய் சொன்னது ஞாபகம் வந்தது. பிறகு அழுது கொண்டே விநாயகர் சன்னதிக்கு சென்று மன்னிப்பு கேட்டார். அதன் பிறகு விநாயகரின் அருளால் மீண்டும் உளுந்து மிளகாக மாறியது. அப்போது மூட்டையில் மிளகுக்கு பதிலாக உளுந்து இருப்பதைக் கண்டு அதிர்ந்து போனார். எப்படி மிளகு உளுந்தாக மாறியது என்று யோசித்த போதுதான் அவருக்கு கோவில் பணியாளரிடம் பொய் சொன்னது ஞாபகம் வந்தது. பிறகு அழுது கொண்டே விநாயகர் சன்னதிக்கு சென்று மன்னிப்பு கேட்டார். அதன் பிறகு விநாயகரின் அருளால் மீண்டும் உளுந்து மிளகாக மாறியது. அன்றிலிருந்து இந்த விநாயகர் பொய்யாமொழி விநாயகர் என்று அழைக்கப்பட்டார். ஒரு சமயம் இந்த கோவிலுக்கு வரும் பக்தர் ஒருவர் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைப்பதற்காக மரக்காணத்தில் உள்ள தென்னந்தோப்பில் ஒரு தேங்காய் கேட்டார். அதற்கு அவர் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்காவிட்டால் கொம்பா முளைத்துவிடும் என்று கிண்டல் செய்துள்ளார். மறுநாள் அந்த தோப்பில் இருந்த அனைத்து தேங்காய்களுக்கும் தும்பிக்கை போன்ற கொம்பு முளைத்து விட்டதாம். இதையடுத்து பயந்து போன அந்த தோப்பின் சொந்தக்காரர் அந்த பக்தனிடம் மன்னிப்பு கேட்டு பிள்ளையாரை வணங்கி தேங்காய்களை வழிபாட்டிற்கு கொடுத்தாராம். கோவில் அமைப்பு. கோவிலில் நுழைந்ததும் கொடிமரம் உள்ளது. வலதுபுறம் நவக்கிரக சன்னதியும் அதையடுத்து மூலவர் விநாயகர் லிங்க வடிவில் அற்புதமாக காட்சியளிக்கிறார். இந்த லிங்க வடிவத்தின் காரணமாக இவர் கணபதி லிங்கம் என்றும் அழைக்கப்படுகிறார். மூலவருக்கு அடுத்து ஜோதிர்லிங்க சுவாமி சன்னதி உள்ளது. மூலவரை சுற்றி விஜய கணபதி, சக்தி கணபதி, பால கணபதி உள்ளிட்ட பல்வேறு கணபதிகளும் காட்சியளிக்கின்றனர். கோவிலில் தட்சிணாமூர்த்தி, துர்க்கை அம்மன், நாகேஸ்வரர் ஆகியோர் பக்தர்களுக்கு தனித்தனியாக காட்சியளிக்கின்றனர். கோவிலின் வடக்கு திசையில் விழுதில்லா 3 ஆலமரங்கள் உள்ளன. இந்த ஆலமரங்களை சிவன், விஷ்ணு, பிரம்மா என்றே கருதி பக்தர்கள் வணங்குகின்றனர். விநாயகப் பெருமானை சிவன், விஷ்ணு ஆகியோர் தரிசிக்கும் காட்சியும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. கோவிலில் உள்ள சுயம்புலிங்க வடிவ விநாயகருக்கு பக்தர்கள் எருக்கம்பூ மாலை அணிவிக்கின்றனர். பின்பு 3 ஆலமரங்களையும் வணங்கி விளக்கேற்றி வழிபடுகின்றனர். இவ்வாறு செய்வதன் மூலம் திருமண தடை விலகும், கல்வி, அறிவு பெருகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. கோவிலில் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. சித்திரை மாத பிரம்மோற்சவம், மாசி மாத தீர்த்தவாரி, ஆங்கில புத்தாண்டு, காணும் பொங்கல், சங்கடகர சதுர்த்தி ஆகியவையும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த கோவிலில் விநாயகர் லிங்க வடிவில் இருப்பதும் துதிக்கை இல்லாத திருவுருவம் போன்று 3 ஆலமரங்கள் விழுதுகள் இல்லாமல் இருப்பதும் அற்புதம் நிறைந்ததாகவே இருக்கிறது. அமைவிடம். திண்டிவனத்திலிருந்து செஞ்சி செல்லும் சாலையில் 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தீவனூர். இந்த ஊரில் அழகுற அமைந்துள்ளது பொய்யாமொழி விநாயகர் கோவில்.